தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் 26/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்பெற்ற ஒரு நன்னாளாக மாறப்போகிறது என்று கூறி மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் இன்றிலிருந்து நான் செய்து முடித்து விடுவேன் என்று வாக்களிக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் கிருபை உள்ளவர். அவருடைய கிருபையை நம்மேல் அனுப்பி நம்மேல் நோக்கமாயிருந்து நமக்கு இறங்கி அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற நம் விருப்பப்படி நாம் அல்லாமல் இறைவனுடைய திட்டத்தின்படி நாம் கேட்டுக்கொள்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளித்து இப்பொழுதே அதை செய்து முடிக்க ஆயத்தமாகிவிட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கலக்கத்தை விட்டுவிடுங்கள், சோர்விலிருந்து எழும்புங்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்னென்ன சொல்லி நம்மை நோகடித்தாலும், என்னென்ன வார்த்தைகளினால் அவர்கள் நம்மை வேதனைப்படுத்தினாலும், நம் முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த வார்த்தைகளும் அவர்களுடைய எந்த நம் மனதை வேதனைப்படுத்தின எந்த காரியங்களையும் இனி நாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் கர்த்தர் நம்முடன் இருக்கின்றார். நாம் அவரை நம்முடைய வலது பக்கத்தில் வைத்திருக்கின்றோம். ஆகவே அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பது மட்டுமல்லாமல், நம்மை நோகடித்த, நம்மை வேதனைப்படுத்தின, நம்மளுக்கு தேள்களாக காணப்பட்ட அந்த மனிதர்களுக்கும் அவர் நம்முடன் இருப்பதை உணர்த்தி, அவர்களும் நம்மிடம் வந்து தெரியாமல் செய்துவிட்டோம், தெரியாமல் கூறிவிட்டோம் என்று அவர்கள் நம்மை பேசின அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் மன வருத்தப்படும்படி கர்த்தர் இன்றே நமக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்துவிட்டார். ஆகவே இதற்காக நன்றி துதிப்பாடுங்கள். இறைவனுக்கு இன்னும் உண்மையுள்ளவர்களாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவர்களாக வாழுவோம். கர்த்தர் வாக்குத்தத்தை நிறைவேற்றி நமக்காக அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் எங்களுக்காக நீர் எங்களுக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பின காரியம் அனைத்தையும் செய்து முடிக்கப் போகின்றேன். என் கிருபை எப்பொழுது உன்னுடன் இருக்கும் என்று கூறின இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்திற்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் எதை குறித்தும் தேள்களுக்கும் முள்ளுகளுக்கும் வாழ்ந்தாலும் நீர் எங்களுடன் இருக்கின்றீர். ஆகவே அந்த சக்திகள், அந்த வார்த்தைகள் எங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்று தீர் தந்த இந்த அருமையான வாக்குத்தத்திற்காக நன்றியப்பா. நீர் எப்பொழுதும் எங்களை வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பதற்காக கோடி நன்றி. நாங்களும் அனுதினமும் உலகத்திற்குள் பிரவேசியாமல் எப்பொழுது உமக்குள் வாழ்ந்து உம்மையே துதித்து உமக்கே நாங்கள் மகிழ்ச்சியாக நன்றி கூறிக்கொண்டே இருப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் முடிவெடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க, எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.